இந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவில் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் 4 கனேடிய குடிமக்கள் தூக்கிலிடப்பட்டதாக கனேடிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் அனைவரும் இரட்டை குடிமக்கள். மேலும் அவர்களது குடும்பத்தினரின் வேண்டுகோளின் பேரில் அவர்களின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்று கனடாவின் வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி புதன்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த தண்டனைகளை மீள முடியாதவை மற்றும் அடிப்படை மனித கண்ணியத்திற்கு முரணானவை என்று அவர் கண்டனம் செய்தார். மேலும் அவர்களுக்காகத்தான் தனிப்பட்ட முறையில் கருணை கேட்டதாகவும் கூறினார். கனடாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் கனேடிய குடிமக்களின் குற்றங்களுக்கான சான்றுகள் உறுதியானவை மற்றும் போதுமானவை என்றும் கனடா பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பெய்ஜிங்கில் சம்பந்தப்பட்ட கனேடிய குடிமக்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை முழுமையாக உத்தரவாதம் செய்துள்ளது என்றும் சீனாவின் நீதித்துறை இறையாண்மையை மதிக்க கனேடிய அரசாங்கத்தை வலியுறுத்தியது என்றும் சீன தூதரகம் மேலும் கூறியுள்ளது. சீனா இரட்டை குடியுரிமையை அங்கீகரிக்கவில்லை மற்றும் போதைப்பொருள் குற்றங்களில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கின்றது. ஜோலி பல மாதங்களாக இந்த வழக்குகளை மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட பிற அதிகாரிகளுடன் சேர்ந்து மரண தண்டனைகளை நிறுத்த முயற்சித்ததாகவும் கூறியிருக்கின்றார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்து வரும் நிலையில் இதுவரை லட்சக்கணக்கில் மக்கள் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நேருக்கு நேர் பேசிய ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு திட்டவட்டமாக கூறினார். இந்த நிலையில் ரஷ்யா தரப்பிலும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இருவரும் பேசிக் கொண்டனர். அப்போது உக்ரைன் போரில் அமைதி மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான தேவை பற்றி பேசிக் கொண்டனர். நீண்டகால அமைதியுடன் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான தேவை பற்றி தலைவர்கள் இருவரும் பேசி ஒப்புக்கொண்டதுடன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் இருதரப்பு உறவுகள் மேம்படுவதற்கான தேவை பற்றியும் வலியுறுத்தினர். இதேபோன்று ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளின் தேவைகள் மற்றும் வேண்டுகோள்களுக்கு ஏற்ப உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடனும் ட்ரம்ப் பேசினார் என்றார். அத்துடன் ஜனாதிபதி ட்ரம்ப் போரில் செலவிட்ட தொகையை மக்களின் தேவைக்கு சிறப்பாக பயன்படுத்தி இருக்கலாம் என்று தொடர்ந்து கூறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பாவிலிருந்து கூடுதல் வான் பாதுகாப்பு உபகரணங்களை பெற உக்ரைனுக்கு உதவுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதல்களை முறியடிக்க முடியாமல் உக்ரைன் திணறி வரும் நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த உறுதியை அளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை வட்டாரத்திலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ட்ரம்பும் ஜெலன்ஸ்கியும் சுமார் 1 மணி நேரம் நீண்ட தொலைபேசி உரையாடலை முன்னெடுத்துள்ளனர். இதில் பல முக்கியமான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இரு தலைவர்களும் சரியான பாதையில் முன்னேறுவதாகவே ட்ரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இரு நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகள் இனி இணைந்து செயல்படுவார்கள் எனவும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனிடையே விவாதிக்கப்பட்ட தகவல்கள் குறித்து துல்லியமான விளக்கத்தை அளிக்குமாறு வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸிடம் நான் கேட்டுக்கொள்வேன் என ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் மிகவும் அர்த்தமுள்ள மற்றும் வெளிப்படையான உரையாடலை நடத்தினேன் என குறிப்பிட்டுள்ளார். போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படிகளில் ஒன்று எரிசக்தி மற்றும் பிற பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். அப்படியான ஒரு நடவடிக்கையை ஆதரிப்பதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மீது குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் விண்வெளியில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை
பூமிக்கு அழைத்து வருவது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக அது நிராகரிக்கப்பட்டது என எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பினர். இது தொடர்பாக எலான் மஸ்க் தெரிவிக்கையில், விண்வெளி வீரர்களை பூமிக்கு பத்திரமாக அழைத்து வந்த ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா குழுவினருக்கு பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளித்த ட்ரம்புக்கு நன்றி என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில மாதங்களுக்கு முன்னரே ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் வீரர்களை அழைத்து வந்திருப்போம் எனவும் இதற்கான கோரிக்கையை ஜோ பைடன் நிர்வாகத்திடம் வைத்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக அது நிராகரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் பேர்னில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு 8:20 மணியளவில் லாங்காஸ் மாவட்டத்தில் மற்றொரு வாகனத்தில் இருந்து காரை நோக்கி பலமுறை சுட்டதில் ஓட்டுநர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். காயமடைந்தவருக்கு நோயாளர் காவுவண்டி வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் சிகிச்சை வழங்கப்பட்ட பின்னர் உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் வாகனத்துடன் தப்பிச் சென்றுள்ளார். தற்போது காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். இதுவரை தாக்குதலாளி கைது செய்யப்படவில்லை என்பதுடன் தாக்குதலாளி பயன்படுத்திய வாகனமும் மீட்கப்படவில்லை. மேலும் சம்பவம் தொடர்பில் பேரண்ட் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். புதிய தேர்தல் விதிகளை உருவாக்கும் பிரித்தானிய அரசு எலான் மஸ்க் நன்கொடைகளை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் வெளிநாட்டு நன்கொடையாளர்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் வழங்குவதை தடுக்க புதிய விதிகளை உருவாக்கி வருகின்றது. தற்போதைய சட்டப்படி பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட எந்த நிறுவனமும் நன்கொடைகளை வழங்கலாம். அத்துடன் வெளிநாட்டு ஆதரவாளர்கள் இந்நிறுவனங்களை பயன்படுத்தி நன்கொடைகளை வழங்கலாம். ஆனால் அரசியல் நன்கொடைகள் அந்த நிறுவனத்தின் லாபம் அல்லது வருமானத்திற்கேற்ப கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான திட்டங்களை பிரித்தானிய அரசு உருவாக்கியுள்ளதாக ஸ்கை நியூஸ் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இந்த மாற்றங்கள் எலான் மஸ்கை மையமாக கொண்டு எடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மஸ்க் கட்சிக்கு $100 மில்லியன் நன்கொடையாக வழங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் இது அடுத்து பொது தேர்தலுக்கு முன் நடக்கும் என்றும் கருதப்படுகின்றது. எனவே அரசாங்கம் தேர்தல் மசோதாவை விரைவாக நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. பிரித்தானிய மக்கள் வெளிநாட்டு நன்கொடைகளை மிகுந்த விரோதத்துடன் பார்க்கின்றனர். 77% மக்கள் வெளிநாட்டு நபர்கள் பிரித்தானிய அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் வழங்கக்கூடாது என்று கருதுகின்றனர். அதே நேரத்தில் UK ஆதரவாளர்களாலும் 73% இதையே ஒப்புக்கொள்கின்றார்கள். இந்த புதிய மாற்றங்கள் அரசியல் நன்கொடைகளில் மறைமுக நிதி சர்ச்சைகளை குறைக்கும் மற்றும் பாராளுமன்றத்தின் நிதிநிலை தெளிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.